நேற்றெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு குச்சி செடி தான் கொத்துனாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெளியவே வச்சு சாப்பாடு செஞ்சோம். நேற்று ஃபுல்லும் சாப்பாடு செய்கிற வேலையவே சரியாக போயிடுச்சு. எங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக எல்லாம் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு செய்யறதுக்கே சரியாக போயிடுச்சு. வெளியே சோறு வச்சுட்டு உள்ளே குக்கரில் பருப்பு போட்டு குழம்பு வச்சு விட்டு அதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு வச்சு ரசமும் கொஞ்சம் வச்சு விட்டோங்க. சாப்பாடெலாம் செஞ்சுட்டு எல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோங்கன்னா நம்ம போகும்போது எடுத்து போகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சிட்டோம். சாப்பாடு செஞ்ச உடனே அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோங்கன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விலகிட்டு க்ளீனாக வச்சுட்டு போயிட்டோங்கன்னா கைனி வேலை நல்லா நிம்மதியாக செய்யலாம்ல. எவ்வளோ வேலை கைனி வேலை இருந்தாலும் வீட்டு வேலை க்ளீனாக முடிஞ்சிடணும். கைனி வேலையை செஞ்சுட்டு வந்து வீட்டு வேலை செஞ்சால் அப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கைனி வேலையை பார்த்தோங்கன்னா ஆடு மாடு பட்னியாக போயிடும். அதனால் மாடு ஆடையும் கொத்தர தவளையும் இழுத்துன்னு போய் கட்டிட்டு கொஞ்ச நேரம் அதுங்களும் அங்கேயே மேய்ஞ்சிச்சின்னா கொண்டு தண்ணி கட்டிட்டா வேறு ரொம்ப சரியாக போயிடும். எல்லாம் அங்கேயே கட்டி வச்சுருந்தாங்கன்னா பட்னியாக போயிடும். நம்ம எல்லாம் கைனி வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எல்லாம் மாடுங்கெல்லாம் மாற்றி கட்டிட்டு கொத்துறதுக்கு வந்தாச்சு. ஒரு 4 ஆள் வச்சுருந்தாங்க. எல்லாம் குயெல்லாம் குமிஞ்சிருந்தா கொத்தியும் கிடந்தாங்க. மழை வந்தது புல்லு நிறைய போயிடுச்சு குச்சி செடியில். அதனால் அதெல்லாம் கொத்தி எடுத்து போட்டு அந்த மாதிரி புல்லு ஜாஸ்தியாக இருந்தாவே எடுத்து வச்சுக்கணும். வேலையாக வரதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாட்டுக்கு வேணுன்றவங்க எல்லாம் ஒரு தவளை எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. அதாட்டும் மத்தியானதையும் சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வந்தது எல்லாம் சாப்பிட்டு